இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 414 பார்க்க போகிறோம். சீசன் 20ல் கிட்டத்தட்ட 66 எபிசோட்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். 414லேருந்து 431 வரைக்கும் பர்த் ஆஃப் த டென்டைல்ஸ் ஜின்சுரிக்கியா இருக்க தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங்ல டென்டைல்ஸோட மேல் தோல் டெய்ல் பீஸ்ஸை சைனால புல் பண்ணும்ல, மாதரா நல்லதுன்பா. நருட்டோக்குள்ள இருக்க 9 டெய்ல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். நருட்டோ ஹார்ட் ஸ்டாப் ஆயிருக்கும். காரா நருட்டோன்னு கத்துவான். மாதரா டோபிராமாவோட சண்டை போட்டப்ப கிரவுண்டோட வச்சு ஏகப்பட்ட ராட்ஸ் சொருகி இருப்பான். சாஸ்கேவும் மாட்டிருப்பான். மாதரா கத்தி எடுக்கிறத பார்த்துட்டு டோபிராமா நிறுத்து மாதரான்பா. சாஸ்கே உடம்புல கத்தி இறக்கி அந்த அவனுக்கு அதிக நேரம் இல்லைன்னு வார்னிங் கொடுத்தனேன்பா. அப்படியே ஒபிட்டோ காட்டுவாங்க. பிளாக் ஜெட்ஸோ அதுக்கான வேலை செய்ய பார்க்கும். பட் ஒபிட்டோ தடுக்க நினைப்பான். கக்காஷி ஒபிட்டோன்பாரு. மினட்டோ அவன் மாதரா கிட்ட ரினகன் கொடுக்க கிவ் அப் பண்ண தயங்குறான்பாரு. பிளாக் ஜெட்ஸோ ஒபிட்டோ கிட்ட பிடிவாதக்கார முட்டாள், நீ எப்படியும் செத்துருவன்கும். அந்த வியர்ட் வுட் ஸ்டைல் யூசர் மற்ற ஷினோபிஸை தாக்க போவான். கார நருட்டோ தூக்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அப்ப சகுராவோட அசிஸ்டன்ஸ் கொடுக்க சொல்லி இருப்பாங்க. சொன்னாடே சகுரா நருட்டோக்கு ட்ரீட் பண்ணிட்டு கிவ் அப் பண்ணிடாத, நீ ரொம்ப ஸ்ட்ராங், உன்னால அதை கடந்து வந்துட முடியும், எனக்கு தெரியும் உன்னால முடியும்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவா. சகுரா மனசுக்குள்ள என் சக்கரம் ஆல்மோஸ்டா முடிஞ்சதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. அப்படியே சாஸ்கேவை காட்டுவாங்க. காரின் அழுதுட்டு சாஸ்கே நல்லா இல்ல இப்படியே போச்சுனான்பா. சக்குராவை காட்டுவாங்க. இதே ரேட்ல போச்சுனா நருட்டோன்பா. காரின் அண்ட் சாக்குரா ஒரே சமயத்துல செத்துருவான்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரிங்க் ஆஃப் டெத்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாஸ்கே நருட்டோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும். சக்குரா உடம்புல இந்த 9 டெய்ல்ஸ் க்ளோக் வேனிஷ் ஆகும். 9 டெய்ல்ஸ் சக்கரான் திங்க் பண்ணிட்டு பல்ஸ் செக் பண்ணிட்டு ஹார்ட் பீட் செக் பண்ணுவா. மனசுக்குள்ள ஹார்ட் பீட்டும் இல்ல பல்ஸும் இல்ல, வாய்ப்பே இல்லைன்பா. காரா அப்படியே நருட்டோன்பா. சக்குரா என்னோட மெடிக்கல் இன்ஜூட்ஸ் வேலைக்கு ஆகலின்பா. காரா அவன் உடம்புல இருந்து 9 டெய்ல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனால இப்படி இருக்கலான்பா. வாய்ப்பே இல்லைன்பா. சக்குரா காரா மாதரா புடிச்சிட்டான், ஆனா அவனை காப்பாத்த இன்னொரு வழி இருக்கு, அதுக்காக தான் போயிட்டு இருக்குன்பா. சக்குரா எங்கேங்கவும் ஃபோர்த் ஹோக்காகே இருக்க பக்கம்பா. காரா பாஸ்ட்ல குராம காரா கிட்ட எப்படியோ ஒரு ஃபேவர் பண்றியா, இவன் அப்பா ஃபோர்த் ஹோக்காகே மினட்டோ என்னோட இன்னொரு பதிசீல் செய்யப்பட்டிருக்கு, அதை நருட்டோக்குள்ள டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க, அது அவனை காப்பாத்தும். ஃபோர்த் ஹோக்காகே கிட்ட கூட்டிட்டு போன்றிருக்கோம். காரா அவர்கிட்ட தான் டெலிபோர்டேஷன் ஜுட்ஸு இருக்குல்ல, கான்டாக்ட் பண்ணா போதும்ல, நாங்க எதுக்கு அவரை தேடி போகணும்பா. குராமா அது வேலைக்கு ஆகாது, அவனோட டெலிபோர்டேஷன் ஜுட்ஸு ஏன் சீலிங் ஃபார்முலாவில் எழுதப்பட்டிருக்கு, ஒன்ஸ் நான் எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அது மறைஞ்சிரும். ஃபோர்த் ஹோக்காகே கிட்ட நருட்டோ சீக்கிரம் கூட்டிட்டு போ, புரிஞ்சதுல காரான் இருக்கும். நருட்டோ எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்டிருப்பான். காரா காப்பாத்திருப்பான் சாண்டை யூஸ் பண்ணி. குராமா காசைக்காக குழந்தை உன்ன நம்பிதான் இருக்குன்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்டிருக்கும். பிரசன் காரா அதான் 9 டெய்ல்ஸ் கிட்ட சொன்னது. இப்போதைக்கு நருட்டோவை காப்பாத்த வேற வழி இல்லைன்பா. சக்குரா போக எவ்வளவு நேரம் ஆகும் கேப்பா. இன்னும் சில கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பங்காரா. சக்குரா நருட்டோவோட ஜாக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு என்கிட்ட இருக்க கொஞ்சம் சக்கராவை வச்சு என்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வன்ட்டு அவனோட இன்னொரு க்ளோத்தை மேல தூக்கி விட்டு 2 விரலால சக்கரா ஸ்கேல்பல் பண்ணுவா. செஸ்டுக்கு கீழே ஹிப்ல நேரா கட் பண்ணி கையை வயித்துக்குள்ள விட்டு இதையும் இயற்கையா பம்பாலில அதை துடிக்க வைக்க ட்ரை பண்ணுவா. காரா ஷாக்காவான். சக்குரா நான் இங்க இருக்க வரைக்கும் உன சாக விட மாட்டேன்பா. காரா அசையறத பார்த்துட்டு சாண்ட் யூஸ் பண்ணி சக்குராவை பிடிச்சுக்குவான். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் வேகமா பண்ணுன்பா. சக்குரா சரின்பா. அப்படியே டோபிராமாவை காட்டுவாங்க. என்னோட ஃபர்பிடன் ஜுட்ஸு மூலமா அவனோட ஆன்மாவை காப்பாற்ற முடிஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா அவனுக்குள்ள இருக்க சக்கராவை என்னால சென்ஸ் கூட பண்ண முடியல, என்னால உடம்ப கூட அசைக்க முடியல, டெலப்போர்ட் ஆக முடியல. மாதரான்ட்டு கடுப்பாவாரு. காரின் அலறிட்டு ஓடுவா. காரின் நேரம் அங்க போறாளான்ட்டு சிகட்சு ஷாக்காவான். ஒரோச்சிமாரா அவளுக்கு பேக்கப் கொடுக்கலான்பா. ஒரோச்சிமாரா ஜூகோ போவாங்க. சிகட்சு ஓப்பனிங்காக வெயிட் பண்ண வேண்டாமா, இல்ல ஏதாவது பிளான் கூட வேணாமான்ட்டு அவங்கள பின்னால ஃபாலோ பண்ணுவான். காரின் வரதை பார்த்துட்டு சுருளி ஓ என்ன தாண்டி போக விட மாட்டேன், இன்னும் யாரும் என் கேள்விக்கு பதில் சொல்லியேன்ட்டு அந்த வுட்டோட ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணுவான். காரின் எல்லா அட்டாக்ல இருந்தும் டாச் பண்ணிட்டு நீ என் குறுக்கு வராம இருக்கிறது உனக்கு நல்லதுன்ட்டு உசுமாக்கி கிளானுக்கே உரித்தான செயினை யூஸ் பண்ணுவா. வழிய விடுறான் அட்டாக் வைப்பா. வேற லெவல்ல இருக்கும். சிகட்சு அண்ட் ஜூகோ வாய பிறந்துருவானுங்க. ஒரோச்சிமாரு இது குஷினா உசுமாக்கியோட அதே சக்தின்ட்டு மனசுக்குள்ள ஆஃப்டர் ஆல் இப்ப இது அவளுக்கு கிடைச்சிருக்குன்னு திங்க் பண்ணுவான். சுருளி என்னோட சின்ன பொம்மையை உடச்சிட்டியன்ட்டு வுட்டால ஷார்ப் ஆப்ஜெக்ட் பண்ணி அட்டாக் பண்ண வருவான். காரின் என்ன குறைச்சு மதிப்பிடாதேன்பா. சுருளி ஒரு குச்சியை குத்துறமா இதாக்கும். பார்த்தா முதுகுல ஏகப்பட்டது பொழந்துட்டு வரும். ஹெல்த் திரும்ப வர காரின் அவளை கடிச்சுக்குவா. ஸ்வீகட்ஸ் பக்கத்துல வந்து சுருளியை பார்த்து சிரிச்சுட்டு டபுள் பிளாஸ்ட் பண்ணுவான். ஆக்சுவலா ஒரே நிமிஷம், யாருக்கெல்லாம் ஸ்வீகட்ஸுவை பார்த்தா டெஞ்சி மாதிரியே ஃபீல் ஆகுதுங்கிறத சொல்லுங்களேன். எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் தோணுதா இல்ல உங்களுக்கு யாருக்காவது அப்படி தோணுதான்னு தெரிஞ்சுக்கணும். செயின்ஸா மேன்ல வருவான்ல டெஞ்சி, நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லோகோல நான் டெஞ்சியே தான் யூஸ் பண்ணிருப்பேன். இந்த ஒரு டவுட் இருக்கு, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஜூகோ வேற லெவல்ல பஞ்ச் வைப்பான். தலைகிட்ட பாதி சதஞ்சிரும். சுருளி மோசம் இல்லைங்கும். ஒரோச்சிமாரு அவனோட நெக்க பெருசாக்கி சுருளியோட கழுத்துல கடிச்சு அவனோட கஸ்மார்க்க போட்டு விட்டுருவான். சுருளி என்னால நகரமுல்ல கஸ்மார்க்குங்கும். சிகட்ஸ் உனக்கு அது ரொம்ப மோசம்ட்டு ஓடுவான். கிளவுட் ஷினோபி இதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆவான். ஹிருசன் ஒரோச்சிமாருவோட டீம் கடந்து போயிட்டாங்கன்னு பாரு. படுத்து கிடக்கிற சுருளியோட உடம்புல இருக்க கஸ்மார்க் போயிடும். மோசம் தான், என்னமோ நீங்க அங்க போனாலும் லேட் தான் எந்திரிச்சிட்டு, ஆனா உங்களை கைஸ் நான் விட போறதா இல்லைன்பா. நம்ம சும்மா அப்படியே நிக்காம நம்மளும் கடந்து போயாகணும் பாரு. ஹிருசன் மனசுக்குள்ள
யார் அவன்கிற குழப்பம் இருக்கும். காரினுக்கு பயங்கரமா அடிபட்டுங்களா ஜூகோ பிடிச்சிட்டு காரின் நீ ஓகேவான்னு கேட்பான். காரினுக்கு அடிப்பட்ட இடம் ஹீல் ஆகும். நான் ஓகே தான், இப்ப என்ன பத்தி கவலைப்படாத, சாஸ்கேவோட சக்கரம் வேணாலும் சென்ஸ் பண்ண முடியலன்னு அழுவா. மாதரா முன்னால நடந்து போயிட்டு டென்டைல்ஸை சமன் பண்ணி தன்னை ஒரு ஜென்சுரிக்கியா மாத்திக்குவான். ட்ரூத் சீக்கர் ஆப்ஸ் வரும். அவனோட தோற்றமே வெள்ளையாகும். முன்னால வந்துட்டு இதுதான் சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸோட பவரா, இப்ப அந்த இடத்துக்கு போய் எடுத்துக்கணும்னு கிளம்புவான். சக்குரா நருட்டோட உயிர் போகாம இருக்க அவளால முடிஞ்சதை பண்ணுவா. இதயத்தை பம்ப் பண்ணி விட்டுட்டு மூச்சு கொடுப்பா. சக்குரா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பா. நருட்டோ முகத்துல கையை வச்சுட்டு நருட்டோ சொன்ன விஷயத்தை யோசிப்பா. நான் ஒரு சூப்பர் எலைட் நிஞ்சா, ஒரு நாள் ஹொக்காகே ஆக போறவன். நருட்டோ உசுமாக்கிங்கிற என் பேரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் என்னோட ஃபியூச்சர் கனவு இருக்கையிலே கிரேட்டஸ்ட் ஹொக்காகே ஆகணுங்கிறதுன்னு இருப்பான்ல, அந்த விஷயங்கள்ல சக்குரா மனசுக்குள்ள வந்து போகும். சக்குரா மூச்சு கொடுத்துட்டு உன்னோட அந்த செல்லியான கனவு இப்போ சொல்லியே தெரியல, நான் உன்னை சாக விட மாட்டேன், என்னாலும் நீ சாக போறதில்ல, இப்போ உன்னோட கனவு உன் கண்ணு முன்னாலதான் இருக்குன்னு திங்க் பண்ணுவா. சாஸ்கே கிட்ட ஒரு பர்சன் வந்த மாதிரி இருக்கும். டோபிராம யாருங்க என்பாரு. ஒரோச்சிமாருவோட டீம் சாஸ்கே நோக்கி தான் ஓடி வரும். ஜூகோ இப்ப இருக்க சிச்சுவேஷனை பார்த்தா ஒரோச்சிமாரு சாஸ்கே உடம்பு திருட பார்க்கலாம், இதுதான் கிமிமாரும் விரும்பினது, ஆனா அது காரியம் ஏத்துக்குவாளாங்கிற டவுட் இருக்குன்னு திங்க் பண்ணுவான். காரின் சாஸ்கே பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கதா சொல்லுவா. ஒரோச்சிமாரு சக்கராவை ரெகக்னைஸ் பண்ண முடியுதான்னு கேட்பான். காரின் இல்ல ஆனான்பா. சீகட்ஸோ ஆனானா என்ன காரின்னு கேட்பான். காரின் அந்த சக்கரா ரொம்ப மோசமான உணர்வை கொடுக்குதுன்பா. ஒரோச்சிமாரு அப்பனா நம்ம சீக்கிரம் போயாகணும், அந்த ஸ்ட்ரேஞ்சர் சாஸ்கே என்ன பண்ணுவான்னு தெரியாது. சாஸ்கேவை திங்க் பண்ணிட்டு இதுதான் அவனுக்கான முடிவான்னு திங்க் பண்ணுவான் ஒரோச்சிமாரு. காரின் இன்னும் வேகமா போவா. இதை பார்த்து ஒரோச்சிமாரு காரின் ரொம்ப ஓவர் டூ பண்ணினா மயங்கி விழுந்துருவான்பா. காய் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பா இல்லையா, லீ பிடிச்சிருப்பான். காய் நம்ம மற்றவங்களோட போய் சேர்ந்துக்கலாம், உங்களோட மேக்ஸ் யூத் பவரோட லீ டென்டன் பாரு. லீ ஆனா காய் சென்ஸ் நீங்க விழுதுறீங்கன்பா. டென்டன் உங்க ஸ்பிரிட்டோட உங்க உடம்பு கீப் அப் பண்ண மாட்டேங்குதுன்பா. லீ சாண்ட் போறதை பார்த்துட்டு அது காராவோட சாண்ட் சக்குராவையும் பார்த்த மாதிரி இருக்குன்பா. டென்டன் எதுக்காக அவங்க ரிட்ரீட் ஆகுறாங்கன்னு கேட்பா. காய் கக்காஷி இன்னும் நம்மளை தாண்டி போல இல்லையான்னு கேட்பாரு. டென்டன் ஆமான்பா. காய் நருட்டோ கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச 9 tails சக்கரை இப்ப காணாம போயிடுச்சு. அப்புறம் சக்குரா ஒரு மெடிக்கல் நிஞ்சா மூல இருக்கா. இப்போதைக்கு கக்காஷி சைடுல ஏதோ டவுன் ஆஃப் போயிருக்குங்க ஃபீலிங் இருக்குன்னு பாரு. அப்படியே அமைதியாயிட்டு லீ டென்டன் நம்ம திரும்பி போக போறோம், என்னோட சூடான ரத்தம் கொதிக்குதுன்னு பாரு. லீ இது ஒரு சூப்பரான முன்னறிவிப்பா இருக்கணும்பா. டென்டன் என்னன்னு வாயை பொழந்துட்டு இந்த ஹார்ட் பிளட் ஏர்ஹெட் டுவோட சிக்கிக்கிறதுல எந்த நல்லதும் வராது. நெஜி ஏன்டா இவங்க 2 பேத்து கடையில என்ன தனியா விட்டுட்டு போனேன்பா. மூச்சு வாங்கிட்டு சரி வாங்க போலாம், திரும்பி போகணும் சரிதானே வாங்க போலான்ட்டு போவா. பின்னாலேயே போவாங்க. டென்டன் மனசுக்குள்ள நெஜி உன்னை நான் மன்னிக்க போறதாவே இல்லைன்ட்டு அழுவா. கண்ணீரை துடைப்பா. காய் மனசுக்குள்ள வெயிட் பண்றா கக்காஷி சீக்கிரம் வர பாக்குறான்னு திங்க் பண்ணுவாரு. ஒபிட்டோ கக்காஷி இந்த இடத்த கண்ணுன்னு பாரு. கக்காஷி ஒபிட்டோவோட கான்சியஸ் கிளியரா இருக்கு, இதான் நமக்கான வாய்ப்புன்னு பாரு. மினோட்டோ பிரச்சனையே ஒபிட்டோவா அவங்ககிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறதுதான் பாரு. கூடவே அந்த இடத்துக்கு என்ன எதிரிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாதுன்னு பாரு. அப்படியே நருட்டோவை காட்டுவாங்க. சக்கரம் மூச்சு கொடுத்துட்டே இதே தழுத்துவா. ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணுவா. அப்படியே மாதரா டிராவல் ஆகிறதையும் காட்டுவாங்க. கொஞ்சம் ஹெவியா ஃபீல் பண்றான். ஏதோ என் இதயத்தை பிடிச்ச மாதிரியே இருக்குன்பா. பெனிகிசாகோ கொஹோக்கு நோ ஜோஹாய் 2 ஆன்ஷியன் டூல்ஸையுமே துப்பிட்டு போவான். உள்ள ஸ்ட்ரக் ஆனது தி சேஜ் ஆஃப் 6 பேட்ஸோட நிஞ்சா டூல்ஸ்ல வேலைக்கு ஆகாதது. இப்போ லைட்டா ஃபீல் பண்றேன்ட்டு வேகமா போவான். அந்த 2 நிஞ்சா டூல்ஸும் கீழே விழுகிறத காட்டுவாங்க. ரெட் மூன் அண்ட் டிவைன் ட்ரீயை காட்டுவாங்க. டென்டன் இப்போ நம்ம திரும்பி போய் என்னத்தை சாதிக்க போறோம்னு கேட்பா. காய் டென்டன் முணுமுணுக்கிறது நிறுத்து, நம்மள ஏதோ கொடூரமானது அப்ரோச் பண்ற மாதிரி ஃபீல் இருக்குன்னு பாரு. பெனிகிசாகோ அப்புறம் கொஹோக்கு நோ ஜோஹாய் துப்பிருப்பான்ல மாதரா நேரா காயன் லீயோட தலையிலேயே வந்து விழுகும். செம புழுதியா இருக்கும். டென்டன் அந்த 2 என்ன நீங்க ஓகேவான்னு கேட்பா. லீ நல்லா இருக்குன்பா. பெனிகிசாகோ தானே விழுந்துச்சு. காய் மேல கொஹோக்கு நோ ஜோஹாய் விழுந்திருக்கும், மண்டையே தெரியாது. டென்டன் அது 2த்தையும் பார்த்துட்டு வாய்ப்பு இல்ல அது 2ன்பா. மினோட்டோ கக்காஷியை காட்டுவாங்க. ரசங்கன் சிடோரி பண்ணி நிப்பாங்க. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க. ஈவன் ஒபிட்டோவும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி தான் நிப்பான். பிளாக் ஜெட்ஸுவை ரெசிஸ்ட் பண்ணி. பிளாக் ஜெட்ஸு ரொம்ப பிடிவாதக்காரங்களா இருக்கீங்கன்பா. கக்காஷி ஒபிட்டோவோட கான்சியஸ் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டேபிளா இருக்காதுன்னு பாரு. மினோட்டோ கக்காஷி வா போலான்னு பாரு. டார்க் குராமா கூப்பிடும், which means in குராமா. ஒரே நிமிஷம் மினோட்டோ உன் சக்கராவை சென்சரி மோடுக்கு மாத்துங்க. மினோட்டோ சென்ஸ் பண்ணுவாரு. கக்காஷி என்னன்னு பாப்பாரு. மினோட்டோ ஷாக் ஆயிட்டு வாய்ப்பில்லைன்னு பாரு. இன் குராமா நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க, மிஸ்டேக்கே இல்ல, என்னோட இன்னொரு பாதி ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டதா சொல்லும். ரசங்கன் ஜுட்சுவை விடவும் கக்காஷி சென்சன் பாரு. ஒபிட்டோ ஷாக்ல பாப்பான். காரா நருட்டோவை கூட்டிட்டு வந்திருப்பான். கக்காஷி சென்சன் கத்துவா சக்குரா. கக்காஷி என்னாச்சுங்கவும் நருட்டோக்குள்ள இருந்து 9 tails எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க, எப்படியே போச்சுனான்ட்டு வருத்தப்படுவா சக்குரா. மினோட்டோ நருட்டோன்ட்டு பாப்பாரு. காரா 4th ஹொக்காகே நருட்டோக்குள்ள இருந்து 9 tails கிட்ட இருந்து மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன், அது இன்னொரு half 9 tails உங்களுக்குள்ள இருக்காத நருட்டோக்குள்ள டிரான்ஸ்பிளண்ட் பண்ண சொல்லுச்சு, அப்படிதான் அவனை காப்பாற்ற முடியும்பா. பிளாக் ஜெட்ஸ் அதை பார்க்கும். கக்காஷி நீ அவனை பாத்துக்கன்னு பாரு. மினோட்டோ புரிஞ்சுதுன்னு பாரு. காரா நான் ஹெல்ப் பண்றேன்பா. மினோட்டோ ஒரே கையில சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு கை வைப்பாரு நருட்டோ மேல. பாஸ்ட்ல குஷினா கிட்ட நான் போறேங்கிறப்ப கவனமா இருங்கன்னு இருப்பாங்க. மினோட்டோ கண்டிப்பா என் பையன் முகத்தை பார்க்காம சாக மாட்டேன் இருப்பாரு. குஷினா வருத்தப்பட்டு வயித்துல கை வச்சு உள்ள இருக்க பேபி வந்துட்டா நான் 2 விஷயத்த நினைச்சு கவலைப்படணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. மினோட்டோ டக்குன்னு சிரிச்சுட்டு கவலைப்படாத பையனை நான் பாத்துக்கிறேன், என்னாச்சுனாலும் சரின்னு இருப்பாரு. குஷினா ஆனா நீங்க ஹொக்காகேவ பிஸியா இருக்கீங்க, அதனாலே ரீசனே இல்லாம அவன் சேட்டப் பண்ணிட்டு இருப்பாங்கிற ஃபீல் இருக்கு. அவனு ஹொக்காகே அவனு சொல்லுவானோ கேர்ள்ஸ் பத்தின க்ளூவே இல்லாம இருப்பான்ட்டு வருத்தப்படுவாங்க. மினோட்டோ இருமான் பாரு. குஷினா டீச்சர் சொல்றலாம் கேட்க மாட்டான்னுபாங்க. மினோட்டோ அமைதியாரு, இன்னும் குழந்தை பிறக்கவே இல்ல, நீ ரொம்ப கவலைப்படுற, அதெல்லாம் தாண்டி அவனை எப்படி பையன்கிற, அப்புறம் பிறக்கறதுக்கு முன்னாலேயே ஹொக்காகே தான் ஆக விரும்புவான்ங்கிற அப்படின்னு சொல்லும் போது குஷினா ஈஸி தான், காரணம் நான் அவன் அம்மான்பாங்க. மினோட்டோ வெக்கப்பட்டு எப்படி ஒண்ணு நான் தான் ஹொக்காகே, நான் அவ்வளவு ஈஸியால செத்துற மாட்டேன், அப்புறம் எனக்கு என்னானாலும் சரி நான் ஹொக்காகே அந்த குழந்தையை பாதுகாப்பேன், கவலைப்படாதுன்னு இருப்பாரு. குழந்தைன்னு வந்தா இவ்வளவு கான்பிடென்டா இருக்குன்னு கேட்பாங்க குஷினா. மினோட்டோ இல்லாம
பேசாம இருக்குமா, நான் அவன் அப்பாவாச்சேன் பாரு. பிரசன்ட்ல இருக்க மினோட்டோ இப்ப என்னால முடியும் திங்க் பண்ணிட்டு டெய்லி பீஸ் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் பண்ணுவாரு. இந்த தடவை கண்டிப்பான்னு பாரு. நைன் டெயில்ஸ் சக்கரா நருட்டோக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப குறுக்க பிளாக் ஜெட்ஸ் வந்துரும். மினோட்டோ சக்கரா ஷாக் ஆவாங்க. இன்குராமா அதுன்ட்டு ஷாக் ஆகும். ஒபிட்டோ உடம்போட பிளாக் ஜெட்ஸ் உள்ளே வந்திருக்கும். இப்போ இறுதியா நீ எனக்குன்பான். பார்த்தா கிரவுண்ட் வழியா பிளாக் ஜெட்ஸ் டிராவலா இருக்கும். காரா என்ன ஆச்சுன்ட்டு திரும்பி பார்ப்பான். மினோட்டோ ரசங்கன் பண்ணி அடிக்க போறக்குள்ள தப்பிச்சிரும். காரா நருட்டோ எப்படி இருக்கான்னு கேட்டு கத்துவான். சக்குரா என்னது அதுன்பா. ஷாக் ஆவாங்க. காரா வாய்ப்பே இல்லைன்பான். பிளாக் ஜெட்ஸ் சிரிச்சுட்டு லார்ட் மாதரான்கோ. மாதரா வந்திருப்பான். பிளாக் ஜெட்ஸ் ரொம்ப நேரம் எடுத்துக்கிற, அதான் நானே இங்க கிளம்பி வந்துட்டேன்டான்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டூ மாங்கேக்கியோங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பாரு ககாஷி.